ஹலோ வியூவர்ஸ், வாங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு தெரியும். நானும் நல்லா இருக்கேன். வாங்க, நேற்று ஃபுல்லாக வந்து கவுண்டிங் நடந்தது, பீகார் எலெக்ஷன். நம்ம திரும்ப திரும்ப இதை பற்றி நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கோம். பீகார் எலெக்ஷனோட ஃபேக்டே வேறு மாதிரி இருக்குது. அதனோட பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நம்ம வாக்குறுதிகள்லாம் வந்து மாறி மாறி கொடுத்துருக்காங்க. என்டிஏ கூட்டணியில் வந்து நிதிஷ்குமார், ஸ்ராஜ் பாஸ்வான், பிஜேபி. ஸோ இந்த பக்கம் இந்தியா கூட்டணியில் பார்த்தீங்கன்னா தேஜஸ்வி யாதவ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ், இந்த பக்கம் இந்த மாதிரி கூட்டணி, இன்னும் சின்ன சின்ன உதிரி கட்சிகள்லாம். பொதுவாக வந்து எலெக்ஷன் அப்போது வாக்குறுதிகள்லாம் கொடுக்கும்போது கொஞ்சம் நிதானமாகவும், அரசியல் கட்சிகள் நம்ம எந்த கட்சிக்கும் ஆதரவாகவோ இல்லை மறைமுகமான இதுவோ நம்ம எதுவுமே சொல்லலை. பொதுவாக வந்து அரசியல் கட்சிகள் வாக்குறுதிகள் கொடுக்கும்போது கொஞ்சம் யோசித்து நிதானமாக இது சாத்தியப்படுமா, இது சாத்தியமற்ற வாக்குறுதியா அப்படின்னு பொதுவாக செய்யக்கூடிய வாக்குறுதிகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறிவிக்கலாம். செய்ய முடியாத வாக்குறுதிகளை வந்து தவிர்த்தலாம். ஏன்னா நாளைக்கு வந்து யாரும் கேள்வி கேட்டுடக்கூடாது அப்படின்றது தான். பொதுவாக வந்து இந்த மாதிரி ஃபேக்ட் வந்து இந்தியா கூட்டணியை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் வந்து தேஜஸ்வி யாதவ் அவர்களோட வந்து இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நிறைய வாக்குறுதிகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு அரசு வேலை, 250 யூனிட் மின்சாரம், இந்த மாதிரியான வாக்குறுதிகள்லாம் கொடுத்துருக்காங்க. பெண்களுக்கு நாங்கள் வந்தால் மாதம் இது வந்து 30,000 கொடுப்போம். இது மாதிரி வாக்குறுதிலாம் சாத்தியமா அப்படின்னு நமக்கு தெரியல. என்டிஏ கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 100 யூனிட் மின்சாரம், அப்புறம் பார்த்திங்கன்னா வேலையற்ற இளைஞர்கள் படிச்சுட்டு முடிச்சுட்டு 25 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு வந்து மாதம் வந்து 1000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பெண்கள் தொழில் முனைவோராக ஆகினால் அவர்களுக்கு லோன் வழங்கப்படும். 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் வழங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்பணமாக நாங்கள் 10,000 ரூபாய் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு போட்டுட்டாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்படின்லாம். பொதுவாக வந்து இந்த 2 ஃபேக்டரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு மாடல். இந்த 2 ஃபேக்ட்லேயே வந்து 2 விஷயங்கள் வந்து இது பிரித்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. எப்படின்னா, ஒன்று என்டிஏ கூட்டணி, ஒன்று இந்தியா கூட்டணி. இந்தியா கூட்டணியோட வாக்குறுதிகள் என்னென்ன அப்படின்றது நம்மளால் சொல்ல முடியாது. அது நம்ம அதுக்குள்ளே போக தேவையில்லை. என்டிஏ கூட்டணியோட வாக்குறுதிகள் பார்த்திங்கன்னா ஏடிஎம்கேவோட வாக்குறுதிகள் தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்.